12th standard chapter 4 inverse trigonometric function நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் exercise 4.3 ல வந்து question number 4 find the value of tan of cos inverse of 1 by 2 minus sin inverse of minus 1 by 2 first subdivision முதல்ல பார்க்கலாம். so question என்ன கொடுத்திருக்காங்க tan of cos inverse of 1 by 2 minus sin inverse of minus 1 by 2. நம்ம அடுத்த ஸ்டெப் இப்படி எழுதலாம்னா tan of cos inverse of 1 by 2 அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே வந்து sin inverse of minus x வந்து என்னது மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ ப்ளஸ் sin inverse of xக்கு சமம். ஸோ ப்ளஸ் ஆயிரும். இது இந்த மைனஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு cos inverse of 1 by 2னா அதோட வேல்யூ என்னது cos எந்த ஆங்கிளுக்கு வந்து 1 by 2 பார்த்தீங்கன்னா cos 60 டிகிரி 60 டிகிரினா பை பை 3. அதே மாதிரி இங்கே சைனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கோணத்தோட மதிப்பு வந்து 1 by 2ன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இப்போ 30 டிகிரி ரேடியனில் வந்து பை பை 6 ஈக்குவல் டு இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா tan ஆஃப் பை 6 எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 2ஆல் பெருக்கணும் 2 பை ப்ளஸ் 5. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 3 பை பை 6 கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு tan ஆஃப் பை பை 2ன்னு கிடைக்கும். ஸோ tan பை பை 2 வேல்யூ என்னது நம்மளுக்கு tan 90 டிகிரி வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். என்ன பண்ணியிருக்கோம் இதில் வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஸ்டெப்புக்கு நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்க ஸ்டெப்புக்கு என்னன்னா காஸ் இன்வர்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்னா காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் x equal to pi by 2 answer where x belongs to closed interval minus 1 to 1. So straight ஆவே நம்ம pi by 2 answer இங்கே கொண்டு வந்துடலாம். So tan of pi by 2 straight கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு வேல்யூ தெரியும். வேல்யூ மூலியமாகவும் நீங்கள் ரேடியனில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெண்டு வேளை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் sin of tan inverse of 1 by 2 minus cos inverse of 4 by 5. இது வரைக்கும் முந்தின சம்லாம் பார்த்தீங்கன்னா சைன்னா சைன் இன்வர்ஸ் வரும், காஸ்னா காஸ் இன்வர்ஸ், அது ரிலேட்டடாக தான் வரும். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் சைன் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே டேன் இருக்குது, அடுத்து வந்து காஸ் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ வெளியில் சைன் இங்கே டேன் காஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒரு இதாக மாற்றலாம். ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 எடுத்து செய்ய போகிறேன். ஸோ tan இன்வர்ஸ் சொல்யூஷன் நான் என்ன எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு டேர்ம் அதை வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ லெட் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 by 2 equal to a. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா இந்த டேனை வந்து ரைட் சைட் கொண்டு போயிருங்க. ஸோ 1 by 2 இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு tan a. நம்மளுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா tan a equal to 1 by 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். tan தீட்டான என்னது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இதிலிருந்து நம்ம காசியவும் சைனியவும் கண்டுபிடிக்கணும். இப்போ tan a தெரியும் நம்மளுக்கு 1 by 2ன்னு, காசியவும் சைனியும் கண்டுபிடிக்கணும்னா சைன் என்னது ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், காஸ் என்னது அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். அப்போ நம்ம ஹைபாட்டனஸ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து சைனும் காசும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் அந்த பீத்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹைபாட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதில் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் தெரியும் 1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே அட்ஜசன்ட் ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். ஸோ ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு √5. ஸோ இதை வச்சு நம்ம ஹைபாட்டனஸ் தெரிஞ்சு ஆப்போசிட் சைடு வந்து 1 அட்ஜசன்ட் வந்து 2ன்னு தெரியுது. இதை வச்சு நம்ம சைன் காஸ் கொண்டு வந்துடலாம். அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு என்னது நம்மளுக்கு கிடைக்கும் ஆப்போசிட் சைடு வந்து எழுதுறது மேலே இருக்குது பார்த்தீங்களா 1 பை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஹைபாட்டனஸ். அடுத்து காஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு என்னது நம்மளுக்கு 2 பை √5. இதை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5க்கு இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 இதையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் லெட்ன்னு எடுத்து பின்னு எடுத்துக்கலாம். லெட்
b is equal to cos inverse of 4/5. அடுத்து வந்து நம்ம என்ன கொண்டு வரலாம், cos b ரைட் சைடு கொண்டு போனோம் என்ன கிடைக்கும், cos inverse ரைட் சைடு கொண்டு போனோம்னா cos b is equal to 4/5. அப்போ இங்கே 4ன்றது உங்களுக்கு என்னது, adjacent side, இது வந்து 5ன்றது hypotenuse. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியாதுன்னா ஆப்போசிட் சைட் தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு cos b கண்டுபிடிச்சிட்டோம், sin b தேவைப்படும். sin b கண்டுபிடிக்கிறதுனா நம்ம கண்டிப்பாக ஆப்போசிட் சைட் தெரிஞ்சால் தான் sin b கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை எப்பயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது hypotenuse squared equal to opposite side squared plus adjacent side squared. இப்போ hypotenuse square, அப்போ hypotenuse நமக்கு தெரியும், hypotenuse என்னது 5, அப்போ 5 square, 5 squared equal to opposite side என்னது தெரியாது, ஸோ opposite side square plus adjacent என்னது 5 square, adjacent வந்து 4, அப்போ 25 equal to opposite square plus 16, அப்போ 25 minus 16 9 கிடைக்கும். this is equal to opposite square. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆப்போசிட் சைடு என்னன்னு கிடைக்கும், நம்மளுக்கு 3 கிடைக்கும். இதை வச்சு நம்ம sin b ஃபார்ம் பண்ணலாம். இப்போ sin b is equal to 3/5, அதாவது ஆப்போசிட் சைட் பை adjacent. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறோம், இந்த tan inverse of 1/2 வச்சு sin a cos a கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து cos inverse of 4/5 வச்சு cos b யும் sin b யும் கண்டுபிடிச்சு நம்ம சம்மில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க, sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5. இப்போ நான் என்ன எழுத போகிறேன் பாருங்க, sin a minus b என்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். sin a minus b equal to, இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, sin a cos b, sin a cos b minus cos a sin b. இப்போ நம்ம sin எங்கிட்ட எழுதிக்கலாம், sin அப்படியே எழுதிருங்க. எதை நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம்னா பாருங்க, ஏன் நம்ம எதை எடுத்திருக்கோம்னா இந்த டேர்ம் tan inverse of 1/2 வந்து நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். அதை போய் நான் உள்ள போய் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். எங்கே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ tan inverse of 1/2, அதுதான் நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம் 1/2. அடுத்து எதை நம்ம பின்னு எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா cos inverse of 4/5 நம்ம பின்னு எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் பியில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஸோ cos inverse of ஸோ இதை நம்ம பின்னு எடுத்திருக்கோம். cos inverse of 4/5 வந்து நம்ம பின்னு எடுத்திருக்கோம். ஸோ cos inverse of 4/5 this is equal to, இப்போ என்ன ஃபில்அப் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைட் தான் ஃபில்அப் பண்ணியிருக்கேன், sin of ஏக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன், பிக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம sin a cos b நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ப்ரீவியஸில் நம்ம sin a cos b அதை இங்கே கூட நான் எடுத்து எழுதிக்கிறேன். இங்கே sin aக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 1/√5, cos aக்கு வந்து 2/√5, இங்கே கூட நான் எழுதிக்கிறேன். அதை sin aக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 1/√5 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், cos aக்கு வந்து 2/√5. ஸோ 2/√5. இப்போ பாருங்க sin ஏன்றதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். sin a cos b, sin a பதிலாக 1/√5, 1/√5, cos bன்றது என்னது நம்மளுக்கு 4/5, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எடுத்து அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். cos என்னது 2/√5, 2/√5 இன்ட்டு sin b என்னது 3/5, அவ்வளோதான். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க, 4/√5 கிடைக்கும் மைனஸ் 6/5√5. இதை நம்ம சேம் டேர்ம் தான், கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்கனால 5√5 காமனாக எடுத்துக்கோங்க. இப்போ 4 மைனஸ் 6 அப்படியே வந்துடும். இதை நம்ம சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், திஸ் இஸ் ஈக்குவல் டு -2/5√5.
இப்போ √5 இன்ட்டு √5 நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். √5 √5 நமக்கு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும் -2 இன்ட்டு √5/5 இன்ட்டு √5 மல்டிப்ளை பண்ணால் 20 சிம்பிள் 5 கிடைக்கும். அப்போ -2/√5/25 கிடைக்கும். இப்போ கொஷின் நம்மளுக்கு இங்கே என்னது, சைன் ஆஃப் tan inverse ஆஃப் 1/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் 4/5. இதுக்கு நம்மளுக்கு மதிப்பு -2 இன்ட்டு √5/25 கிடைக்குது. ஸோ நம்ம என்ன சிம்பிளாக பண்ணியிருக்கோம்னா tan இன்வர்ஸை ஏன்னு வச்சு அதுலேருந்து சைன் ஏ காசை கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கடுத்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 வச்சு சைன் பியும் காஸ் பியும் கண்டுபிடிச்சி இந்த சைன் ஏ மைனஸ் பி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். உள்ளே இருக்கட்டும், இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மட்டும் எடுத்து செய்ய போகிறேன். ஸோ சைன் அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இம்பளை போன சம் மாதிரியே தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஏன்னு எடுத்துக்கோங்க. இப்போ சைன் இங்கிட்டு கொண்டு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 4/5 கிடைக்கும். அப்போ இது உங்களுக்கு என்னது, ஆப்போசிட் சைட், இது உங்களுக்கு ஹைபாட்டனஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஹைபாட்டனஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். நமக்கு இங்கே ஆப்போசிட் சைட் 4 தெரியும், ஹைபாட்டனஸ் 5 தெரியும். நமக்கு எது தெரியாது, அட்ஜசன்ட் தெரியாது. அப்போ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 5 ஸ்கொயர்ட் 4 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 9 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைன் கிடைக்கும். அப்போ அட்ஜசன்ட் நம்மளுக்கு என்னது 3. அப்போ இதை வச்சு நம்ம காஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/5. அப்போ நம்மளுக்கு சைன் ஏ காஸ் ஏ கிடச்சிச்சு. அடுத்து ரெண்டாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 எடுத்துக்கோங்க. ஸோ லெட் அதை பின்னு எடுத்துக்கோங்க. லெட் பி இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. அப்போ tan இன்வர்ஸ் அங்கிட்டு கொண்டு வந்துருங்க, என்ன கிடைக்கும், tan b இஸ் ஈக்குவல் டு 3/4. அப்போ இதில் உங்களுக்கு எது, இது ஆப்போசிட் சைட், சாரி இது ஆப்போசிட் சைட், இது ஆப்போசிட் சைட், இது உங்களுக்கு என்னது அட்ஜசன்ட். அப்போ நம்மளுக்கு சைன் ஏ காஸ் பி கண்டுபிடிக்கணும், சைன் பி காஸ் பி கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஹைபாட்டனஸ் தெரியணும். அப்போ இது ரெண்டே யூஸ் பண்ணி ஹைபாட்டனஸ் போடலாம். ஹைபாட்டனஸ் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். அப்போ என்னது 9 ப்ளஸ் 25. இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இங்கே 4 ஸ்கொயர் வரும். இப்போ 4 ஸ்கொயர் போடும்போது 4 ஸ்கொயர் அப்போ 16 வரும். ஸோ 25. அப்போ ஹச் ஈக்குவல் டு 5 கிடைக்கும், ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்கும். இதை வச்சு நம்ம சைன் பியும் காஸ் பியும் எழுதலாம். இங்கே எழுதலாமா, சைன் பி என்னது நம்மளுக்கு, ஏன்னா நம்ம பி tan பி தான் கிடச்சிருக்கப்பா, அதனால சைன் பி தான். சைன் பி என்னது, ஆப்போசிட் சைடு என்னது 3/, ஹைபாட்டனஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 5. அதே மாதிரி காஸ் பி அட்ஜசன்ட் சைடு என்னது 4, அதே மாதிரி ஹைபாட்டனஸ் 5. ஸோ நம்மளுக்கு இப்போ தேவையான என்னென்ன கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம், சைன் ஏவும் காஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், அதே மாதிரி சைன் பியும் காஸ் பியும் கண்டுபிடிச்சோம். இப்போ கொண்டு போய் நம்ம சம்மை எடுத்து எழுதி அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறதா நம்மளுக்கு இப்போ இருக்கு. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். இதில் ஒரு ஃபார்முலா எழுத போகிறேன். காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன். இந்த ஃபார்முலா நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம காசு அப்படியே எழுதிக்கோங்க. நம்ம எந்ததை ஏன்னு எடுத்தோம், எந்ததை நம்ம ஏன்னு எடுத்தோம், ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 தான் நம்ம ஏன்னு எடுத்தோம். அதை போய் நீங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 ஏன்னு எடுத்தோம், மைனஸ் எந்த டேர்ம் நம்ம பின்னு எடுத்தோம்,
b is equal to tan inverse of 3 by 4. b is equal to tan inverse. இந்த டேர்மை வந்து நம்ம bன்னு எடுத்தோம். அப்போ அங்கே உள்ளே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். tan inverse of 3 by 4. ஸோ tan inverse of 3 by 4 equal to இதுதான் நம்மளுக்கு a, இதுதான் b. ஸோ equal to cos a நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். cos a என்னது நம்மளுக்கு 3 by 5. இது 3 by 5. இதை நம்ம உள்ள போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 3 by 5 cos b என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos b எங்க இருக்கு? 4 by 5. அப்போ அதை போய் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு 4 by 5 ப்ளஸ் sin a. sin a எங்க இருக்கு? sin a என்னது? அது 4 by 5 இங்க இருக்கு. 4 by 5 sin 4 by 5. ஸோ 4 by 5 இன்ட்டு sin b என்னது? 3 by 5 இன்ட்டு 3 by 5. இதை நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை என்ன கிடைக்கும்? மேலே வந்து மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இதை ப்ளஸ் போட்டுக்கோங்க. முன்னாங்க 12 by 5 25. இங்கே வந்து 12 by 25. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 25 காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ 12 + 12 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24 by 25. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. cos of sin inverse of 4 by 5 minus tan inverse of 3 by 4 equal to 24 by 25. இதான் இதோட வேல்யூ.